மாதுளையின் நன்மைகள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்க்கலாமா? இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது, புற்றுநோய் வராமல் குறைக்கிறது சரிங்களா. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுதான், எடையை கட்டுப்படுத்துகிறது. சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை கற்களை குணப்படுத்துதான் எது இந்த மாதுளம்பழம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப நல்லது. கல்லீரல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது, செரிமானத்தை ஊக்குவிக்கிறது, புரோட்டேட் என்றும் மார்பக புற்றுநோய் அபாயத்தையும் குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஓகேவா. மாதுளம்பழம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா நினைவு ஆற்றலும் கற்கும் திறனும் அதிகரிக்கும். இதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. மாதுளம்பழத்தை கல்லீரலில் ஏற்படும் கொழுப்பு பிரச்சனைகளை குணப்படுத்த உதவுகிறது. மாதுளை இருதயத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. மாதுளம்பழம் தினந்தோறும் நம்ம டெய்லியும் சேர்த்துட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா. பல்லு சுகாதாரத்தையும் பராமரிக்குதுப்பா, கொழுப்பையும் குறைக்கிறது சரிங்களா. எடை இழப்புக்கும் நல்லது. ஓகேவா. கீழ்வாதத்திலேருந்து பாதுகாக்குதுப்பா. அப்புறம் முக்கியமாக வயிற்றுக்கடுப்பு மற்றும் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்துது. ஆமாம். நோய் எதிர்ப்பு சக்தியை உறுதிப்படுத்துது, இரத்த நாளங்களை பாதுகாக்குது, இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது சரிங்களாப்பா. இதை நீங்கள் தினந்தோறும் நம்ம உணவில் சேர்த்து வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தம் விருத்தியாகும். ஓகேவா. ஓகே. இதையும் நீங்களும் மாதுளம்பழத்தை தினந்தோறும் சாப்பிட்டு பயனடையுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் எல்லா சத்துக்களையும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன். ஓகே. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் அக்கா போடுற வீடியோஸு எல்லாமே ஷார்ட்ஸு எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே. பாய்.